தொடர்ந்து 2 படங்கள் ஓடுனதுமே தன்னுடைய புத்தியை காட்டிட்டாரு அப்படின்னும் ஆணவத்தால் அழிந்து போயிட்டுருக்காரு விஷால் அவர்கள்னும் சொல்லி வராங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் விஷால். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சா கூட இன்றைக்கி தொடர்ந்து தோல்வியில் அவர் சந்தித்து வந்து தடுமாறிட்டு இருக்காரு. அப்படி தடுமையாறிய விஷாலை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்து மார்க்கெட்டில் திரும்ப கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இந்த ஆண்டு பொங்கல் அன்று வெளியான மதகஜராஜா திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்து தமிழ் சினிமாவில் பழைய நிலைமைக்கு திரும்பினார். இந்த நிலையில் விஷால் தனது 35 வருட திரைப்படமான மகுடம் திரைப்படத்தில் நடித்து வராரு. இந்த படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனருக்கும் விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சொல்லியிருக்கிறார். ஊட்டியில் இதோடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது இயக்குனருக்கும் விஷாலுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் பேச்சை கேட்காமல் விஷால் அவர் இஷ்டத்துக்கு படத்தை எடுக்க சொல்லியிருக்கிறார். இயக்குனர் ரவியரசு அதற்கு அக்செப்ட் பண்ணாமல் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கார். விஷால் ஒரே வாரத்தில் பேக்கப் செய்து சென்னைக்கு வந்துட்டாராம். ரவியரசு இதற்கு முன் அதர்வாவை வைத்து ஈட்டி ஐங்கரன் என்ற படத்தை கொடுத்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல இயக்குனர் மிகப்பெரிய அளவில் அதற்கு அவர் எடுத்த படங்களே சாட்சி. சென்னையில் இதனுடைய படப்பிடிப்பு ஒரே ஒரு நாள் நடந்திருக்கு. அதுவும் அன்றைக்கு இயக்குனர் இல்லாமல் நடைபெற்றிருக்கு. விஷாலை டைரக்ட் செஞ்சுருக்கிறார். இதனால் இயக்குனர் ரவியரசு பயங்கரமான அழுத்தத்திற்கு போயிட்டாருன்னு யூனிட்டில் இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முற்றிலும் இது உண்மையான தகவல் தான். நடிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கதை தலையீடுகள் செய்துட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதற்கு இதுதான் ஒரு காரணமாகவும் இருக்குது. விஷாலுக்கு இது முதல் தடவை கிடையாது. இதுவரை நடித்த பல படங்களில் இந்த மாதிரி இயக்குனருடன் துப்பறிவாளன் 2 திரைப்படத்தில் மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட ஈகோ கிளாஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமான விஷயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்தின் தயாரிப்பாளரும் விஷால் தான் இருந்தாலும் பல நஷ்டங்களை சந்தித்தார். மகுடம் படத்தின் தயாரிப்பாளர் RB சௌத்ரி இவர் ஏற்கனவே விஷாலுக்கு வேற ஒரு படத்திற்கு ஃபினான்ஸ் செய்திருக்கிறார். அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்குவதுன்னு நினச்சி இவரை வைத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் தான் மகுடம் திரைப்படத்தை ஆரம்பிச்சிருக்கார். விஷாலிடம் பேச முயன்று வருவதாக அந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. இருந்தாலும் விஷால் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரலையாம். அவர் வெளியே வந்து என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொன்னால் அதற்கேற்றாற்போல் இயக்குனரும் தயாரிப்பாளரும் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி விஷால் அடுத்த கட்டத்திற்கு நகர்வார். இல்லைன்னா இந்த கிளாஸ் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.